அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரருடைய குருப்பெயர்ச்சி பலன் தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுக்க நம்ம யாருமே சொல்லாத மாதிரி தான் சொல்ல போகிறோம். அதனால் தயவு செஞ்சு நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்துக்கு உண்மையிலே இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா குரு மட்டும்தான். நீங்கள் குரு நினைப்பீங்க 2 வீட்டுக்கு சொந்தம் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. குரு கிரகம் ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் சொந்தம். நல்லா தெரிஞ்சுங்க. குரு கிரகம் ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் சொந்தம். இப்போ தனுசு ராசி அல்லது லக்னம் இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா குரு. இந்த குருக்கு 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பூமி, 2 பார்த்தீங்கன்னா பூமி, 2 பார்த்தீங்கன்னா செவ்வாய். அதாவது பூமினா புதன், சரிங்களா? இதில் எதுவும் குழப்பம் வேணாம். பூமினா புதன், சரிங்களா? ஸோ தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு குருதசை நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி தனுசு லக்கணக்காரங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு குருதசை நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குருதசை நடக்கும், சரிங்களா? தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குருதசை நடக்கும். தனுசு லக்கணக்காரர்களுக்கு கண்டிப்பாக குருதசை நடக்காது. ஏன்னா நீங்கள் தான் குருவே, சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. ஆண்களாக இருந்தாச்சுன்னா பெண்களாக இருந்தாச்சுன்னா தனுசு லக்கண பெண்களாக இருந்தாச்சுன்னா தனுசு லக்கணம் ஆண்களாக இருந்தா நீங்கள் தான் குருவே, சரிங்களா? அதனால உங்களுக்கு எப்போவுமே குருதசை நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் ஆணாக இருந்துச்சுன்னா பெண்ணாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குருதசை நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? உங்களுக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 தசை நடக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒன்று பார்த்தீங்கன்னா புதன் தசை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை. இந்த 2 தசை நடக்கும்போது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் அபரிவிதமான வாழ்க்கையின் வளர்ச்சி முன்னேற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க. பணம், பதவி, பட்டம், புகழ் எல்லாமே உங்களை தேடி வந்திருக்கும் இந்த 2 தசை நடக்கிற காலகட்டத்தில், சரிங்களா? உங்களுக்கு குரு தசை நடக்கிற காட்டில இந்த 2 தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே இருக்கும். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க குருவானவர் கடகத்துக்குள்ள, அதாவது கடக வீட்டுக்குள்ளே போயிட்டாவே உச்சம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. தனுசு ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாச்சு தான், தனுசு லக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாச்சு தான், பெண்களாக இருந்தாச்சு தான், தனுசு ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாச்சு தான், பெண்களாக இருந்தாச்சு தான். நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு சந்திரன் எதிரி கிடையாது. ஆனால் சந்திரனுக்கு நீங்கள் தான் எதிரி, சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வீடியோவை பார்க்குற தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தை பிறந்தவங்க அவங்கெல்லாம் ஜோதிடர். நான் ஜோதிடர் கேட்டீங்கன்னா நான் ஜோதிடர் கிடையாது, நான் தீர்க்க தரிசி நபர், ஓகேவா? அவங்க வாயில என்ன வந்தாலும் அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம அடிச்சு விட பார்த்தா நல்லா இருக்காது, சரிங்களா? சும்மா அரைச்சா திரும்ப நல்லாவே இருக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறோமா, அந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கலந்து சொல்லணும். உண்மையான விஷயத்த கலந்து சொல்லணும். அப்படி சொன்னா தான் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும், சரிங்களா? அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு சொல்கிறேன். நல்லா தெரிஞ்சுங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பிறந்த ஆண்களாக இருந்தாச்சு தான், பெண்களாக இருந்தாச்சு தான் குரு போய் கடக வீட்டுல இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. குரு போய் கடக வீட்டில் இருக்கு. இப்போ குரு, அதாவது சந்திரனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சந்திரனுக்கு தான் உங்களை பிடிக்கவே பிடிக்காது, சரிங்களா? அதனால இந்த பலன்கள் எல்லாமே மோஸ்ட்லி சந்திரனும் குருவும் கலந்துதான் இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. பாயிண்ட், தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாச்சு தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சுங்க, உங்களோட தாயார் வர்க்கத்துக்கும் வாய்க்கா சண்டை வரப்போகுது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நல்லா ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துங்க. அதாவது உங்கள் தாயோ அல்லது தாயார் வர்க்கமோ ஏதோ ஒன்று பேசிட்டாங்கன்னா, பெண்கள் வர்க்கமோ நல்லா தெரிஞ்சுங்க, பெண்கள் வர்க்கமோ ஏதோ ஒன்று பேசிட்டா, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தாலும் ஆண், சரிங்களா? 2 பேத்துக்குமே பெண்களால் தான் பிரச்சனை ஏற்பட போகுது, சரிங்களா? நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா குரு போய் சந்திரனோட வீட்டுக்குள்ள மாற்றாரு, சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாச்சு தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான்,
உங்களோட இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில உருவாகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா, அதுக்கு நீங்க இடமே குடுத்துறக்கூடாது இந்த காலகட்டத்தில. அப்படி குடுத்துட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் ஃபுல்லாவே உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த காலகட்டம் முழுக்க உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். எப்ப இந்த குரு வந்து சந்திரன வீட்ட விட்டு வெளியேறுதோ, அப்பத்தான் இந்த பிரச்சனை அதாவது சந்திர தசை மோஸ்ட்லி உங்களுக்கு சந்திர தசை தான் வரும். அவங்களுக்கு குரு தசை வரும். சந்திரன விட்டு வெளியேறுது எப்ப குரு வெளியேறுதோ, அப்பத்தான் உங்க குடும்பத்துக்குள்ள அந்த சலசலப்பு, எந்த ஒரு பிரச்சனை, சண்டை, சச்சரவு எதுவுமே வராது. அது தொட்டிக்கு உங்களுடைய வாழ்க்கையில சண்டை, சச்சரவு எல்லாம் வரத்தான் செய்யும். சரிங்களா? தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்துல பிறந்தா ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், வரவும் சரி, செலவும் சரி. வரவுக்கேத்த இந்த காலகட்டத்தில செலவு இருக்கும். சரிங்களா? வரவுக்கேத்த இந்த காலகட்டத்தில ரொம்ப ரொம்ப செலவு இருக்கும். அதனால நீங்க செலவு பண்றதுல கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. எப்பவுமே நீங்க ஒரு செலவாளி தான் எனக்கு தெரியும். நல்ல உள்ளம் படைத்த நபர்கள் தான் எனக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் வரவும் செலவும் சமமா இருப்பதனால, எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் செலவு பண்ணிறாதீங்க. ஏன்னா தண்ணி வந்து எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கையில ஓட்ட கை. ஓட்ட கை சொல்லுவாங்க. அந்த மாரி நீங்க பணத்த வந்து மத்தவங்க மாரி இழுத்து பிடிச்சு சோப்பு பாக்கெட்ல எடுத்து வச்ச நபர் கிடையவே கிடையாது. யார் ஒருத்தங்க சோறு இல்லைன்னு சொல்லிட்டா கூட நீங்க எடுத்து வாங்கி குடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆணா இருந்தா சரிதான், பெண்ணா இருந்தா சரிதான், தனுசு ராசியில பிறந்தவங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாரி நெறைய நற்குணங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காண்டி யார் என்ன சொன்னாலும் இந்த நற்குணங்கள ஒரு ஒரு நாளும் விட்டுக் குடுக்காதீங்க. சரிங்களா? அப்படி நீங்க விட்டுக் குடுக்கும்போது தான், உங்களுடைய வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள் உங்கள வந்து வந்து தேடி வந்துகிட்டே இருக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். ம். இந்த காலகட்டத்தில நீங்க எதையாச்சும் ஒரு விஷயத்த எடுத்து நீங்க செயல்படுத்தும்போது, இல்ல ஏற்கனவே ஒரு விஷயத்த நீங்க செயல்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த விஷயத்த அப்ப செய்ய முடியல. அப்பவும் செய்ய முடியல. இப்பவும் எடுத்து நீங்க செயல்படுத்தும்போது, இந்த காலகட்டத்தில கண்டிப்பா அது பிரச்சனை வரத்தான் செய்யும். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த காலகட்டத்தில பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனா, அந்த பிரச்சனைய பார்த்து பயந்துகிட்டு, ஓரமா அந்த வேலைய ஒதுக்கி வச்சுறாதீங்க. அப்படி ஒதுக்கி வச்சீங்கன்னா, அந்த வேலை எப்பவுமே உங்களால செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த காலத்த விட்டுட்டு சரி பார்த்துக்குவோம். வேற எப்பயாச்சும் நம்ம செஞ்சுக்குவோம் அப்படின்னு நீங்க நெனச்சு, அத ஓரமா ஒதுக்கி வச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த வேலைய எப்பவுமே உங்களால செய்ய முடியாது. அத தூக்கி அந்த எண்ணத்த உங்களுக்குள்ளருந்து தூக்கி எறிஞ்சுட்டு, இப்பவே அந்த வேலைய செஞ்சு முடிங்க. கண்டிப்பா அதுல மகத்தான வெற்றி கிடைக்கும். மகத்தான வெற்றி கிடைக்கும். ஆனா, இதுல வந்து நீங்க இந்த வேலைய செய்யும்போது, உங்களுக்கு ரொம்ப இடையூறுகள் வரத்தான் செய்யும். அத பார்த்து நீங்க பயந்துறாதீங்க ஒரு நாளையும். சரிங்களா? தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில பிறந்த ஆண்களா இருந்தா தான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இந்த காலகட்டத்தில கொஞ்சம் எப்படி சொல்றது? இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாவே இருங்க. ஏன்னா, குரு வந்து சந்திரனோட வீட்டுக்குள்ள போறதுனால, கொஞ்சம் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில ஆ எப்படி சொல்றது? இல்லற வாழ்க்கையில ஆணா இருந்தாலும் சரிதான், ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணா இருந்தாலும் சரிதான், பிறரோட கணவன் அல்லது பிறரோட மனைவியோட இந்த காலகட்டத்தில கொஞ்சம் எப்படி அஃபேர் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, சந்திரன் அந்த மாரி ஒரு வேலை செய்யக்கூடிய கிரகம் தான். உங்களுக்கு சந்திரன பிடிக்கும். ஆனா, சந்திரனுக்கு உங்கள சுத்தமாவே பிடிக்காது. சரிங்களா? அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சந்திரன் ஒரு மோசமான கிரகம். சரிங்களா? ஸோ, இந்த மாரி தொடர்புகள் ஏற்படுத்தி, உங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த மாரி வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். ஆ வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஆ ஆபரணங்கள், நகை கிதை வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த காலகட்டத்தில பெருசா எதுவும் வாங்க முடியாது. இந்த காலகட்டத்தில. அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்குற மாரி இருக்கும். ஏன்னா, பெருசா வாங்குறதுக்கு உங்கட்ட கையில வரவும், செலவும் சமமா இருக்கனால, எந்த ஒரு பொருள் டக்குனு முடிவெடுத்து உங்களால வாங்கவே முடியாது. இந்த காலகட்டத்தில. மோஸ்ட்லி இந்த காலகட்டத்தில நீங்க அதிக பொருள் வாங்கவே முடியாது. ஏதோ 1, 2 பொருள் வாங்கலாம். ஏன்னா, இங்க வந்து செலவாளி வீட்டுக்குள்ள போய் இருக்கீங்க. சரிங்களா? குருவானவரு செலவாளி வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அதனால காசு வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில காசும் போயிட்டே இருக்கும். சரிங்களா? தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் வந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். இந்த காலகட்டத்தில ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். இந்த காலகட்டத்தில முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா திருமணம் நடக்கும். தனுசு ராசியில பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். ரொம்ப நாள் குழந்தையே இல்லாத குழந்தையே இல்லாத நினைச்சக்கூடிய ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். கோயில் வாசல் தினமும் ஏறியிருப்பாங்க. வாரம் வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த காலத்தில கொஞ்சம் குழந்தை பேருக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த காலகட்டத்தில அந்த கடவுளே உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பிறந்தா ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். எந்த ஒரு வேலையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த காலகட்டத்தில எந்த ஒரு வேலையோ அல்லது எந்த ஒரு தொழிலோ, புதுசா தொழில் எடுத்து நீங்க செய்ய போற நபரா இருந்தாலும், இல்ல ஏற்கனவே யாரோ செஞ்சுட்டு அந்த தொழில செய்ய முடியாம விட்டுட்டு போன தொழிலா இருந்தாலும் சரி,
இந்த காலகட்டத்தில் அதை எடுத்து நீங்கள் செயல்படும்போது கண்டிப்பாக அதுக்கு இடையூறு பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் தான் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். மற்றவங்களுக்குனா பார்த்துங்க, எடுத்து செஞ்சாவே வெற்றி இருக்கேன். நீங்கள் இந்த வேலையை எடுத்து செய்யும் போதே உங்களுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். சரிங்களா? அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இந்த வேலையை எடுத்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்க. இன்னொன்று, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தால் சரி தான், பெண்களாக இருந்தால் சரி தான், காரில் போகக்கூடிய நபராக இருந்தால் சரி தான், ஸ்கூட்டியில் போகக்கூடிய நபராக இருந்தாலும் சரி தான், இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பார்த்து மெதுவாக பையாவே போயிட்டு வாங்க. கொஞ்சம் வேகமாக வேணாம். ஏன்னா குரு வந்து சந்திரனோட வீட்டுக்குள்ள நிற்கிறதுனால, சந்திரன் வந்து ஒரு சலன புத்திக்கார இருக்கிறவன். சரிங்களா? எப்போவுமே ஒரே நிலையை ஒரு ஆளை வச்சுக்கவே வச்சுக்காது. அந்த ஆளை மனசை அந்த அந்த ஆளோட மனசை குழப்பி நீங்கள் பைக்கில் பையா தான் போயிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு நான் இந்த மாதிரி கிராஸ் பண்ண வச்சு டப்புன்னு உங்கள் பயத்தில் நீங்கள் வேகமாக போயிருவீங்க அந்த நேரத்தில். ஸோ இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லா தெரிஞ்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு பையாவே போக பழகிக்குங்க. தனுசு ராசி அல்லது தனுசு நக்கில் வந்த ஆண்களாக இருந்தால் தான், பெண்களாக இருந்தால் தான், இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது வெளிநாட்டில் போய் எனக்கு வேலை செய்யணும் அந்த மாதிரி எண்ணங்கள் வெகு நாளாக இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம். ஏன்னா குருவானவர் சந்திரனோட கடக வீட்டுக்குள்ளே போகையில் நல்லா தெரிஞ்சுங்க, குருவானவர் கடக வீட்டுக்குள்ளே போகல இந்த மாதிரி நிகழ்வு கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். அதனால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அந்த மாதிரி எண்ணங்கள் கொண்ட நபர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி தான், இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உகந்த காலகட்டமாகவே இருக்கும். ஸோ இது போல் பல அருமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய புதன் குரு ஆஸ்ட்ரோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.